ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2024. இது வரைக்கும் 75 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். 3 வீடியோவில் பார்த்துருப்போம். இது 4வது வீடியோ. 76லேருந்து பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 15 என்றால் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18. அடுத்த கொஷின், இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். அடுத்த கொஷின், பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறிக்கும்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். அடுத்த கொஷின், உத்தரகாண்டம் எழுதியவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஷின், பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பல மொழி பேசும் மக்கள். அடுத்த கொஷின், பொறுத்துக. ஒரு பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அதனுடைய ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க. நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத படிக்கிறேன். ஏ மணிமேகலை, பி சிலப்பதிகாரம், சி பெரிய புராணம், டி திருவிளையாடற் புராணம். ரைட் சைடில் இருக்கிறதும் படிக்கிறேன். 1 சேக்கிழார், 2 சீத்தலை சாத்தனார், 3 பரஞ்சோதி முனிவர், 4 இளங்கோவடிகள். இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார், மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார், திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், முடிகிழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்த கொஷின், ஓங்கு தன்பனை சூழ் நீப்ப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப்ப வனம் என்பது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடம்பவனம். அடுத்த கொஷின், பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அடுத்த கொஷின், வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே நாலு என தொடங்கும் இரட்டுறமொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி கவி காளமேகம். அடுத்த கொஷின், சரியானதை கண்டறிக. ரோமன் லெட்டர் 1 மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். ரோமன் லெட்டர் 2 நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. ரோமன் லெட்டர் 3 எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. ரோமன் லெட்டர் 4 மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ரோமன் லெட்டர் 1, 2, 4 சரி. ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 4 இது 3 மட்டும்தான் சரி. அடுத்த கொஷின், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். அடுத்த கொஷின், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தரர். அடுத்த கொஷின், மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருப்பாவை. அடுத்த கொஷின், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். அடுத்த கொஷின், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்த கொஷின், தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓமை கவிஞர் சுரதா. அடுத்த கொஷின், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. அடுத்த கொஷின், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த கொஷின், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில்.
அடுத்த கொஷின் சரியானவற்றை பொறுத்துக. லெஃப்ட் சைடில் இருக்கிறது படிக்கிறேன் பாருங்கள். ஏ அக்ஷராபியாசம், பி வித்யாபியாசம், சி வித்யாரம்பம், டி சீதாள பத்திரம். ரைட் சைடில் இருக்கிறது 1 தாழை மடல், 2 கல்வி பயிற்சி, 3 எழுத்து பயிற்சி, 4 கல்வி தொடக்கம். இதுக்கான சரியான பொருத்துதல், சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்ஷராபியாசம் அதுக்கு பொருத்தமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், அதில் ஆரம்பம்ன்ற மாதிரி வருது இல்லையா, அதனால் அது கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல்னு அர்த்தம். இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். அடுத்த கொஷின், படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி கவிதை. அடுத்த கொஷின், தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் டேஷ். பகுத்தறிவு கவிராயர் என்றழைக்கப்படுபவர் டேஷ். முறையே அந்த டேஷில் என்ன வரும்னு கேட்குறாங்க. மக்கள் கவிஞரை யாரை மக்கள் கவிஞர் சொல்லுவாங்க, யாரை பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடுமலை நாராயண கவியை தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின், தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் எது தவறான தொடர்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இது தவறான தொடர். இதோட 100 கொஷின் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் 25 கொஷின், இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருப்பேன். மொத்தம் 75 கொஷின். மொத்தமாக இது வரைக்கும் தமிழ் கொஷின் 100 கொஷின் 4 வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கொஷின் ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.